Dear students, welcome to English class. In today's class, we are going to learn the second poem, The Grumble Family. This poem is written by Lucy Montgomery. She was a Canadian author. The Grumble Family. Grumble means a complaint about something in a bad-tempered way. What does the poetess tell in this poem means? There are some people who always complain about whatever happens in their life. Always they find fault with others. If we are among them means we too become the grumblers. But in the society you can see that no one likes the grumblers. So if we want to lead a very happy life means we have to keep ourselves away from these grumblers. The poetess says this in this poem. The Grumble Family. Grumble அப்படின்னா எப்போவுமே குறை கூறிகிட்டே இருக்குது. ஒரு வெறுப்பான மனநிலையுடன் குறை கூறிக்கொண்டே இருப்பது. அப்போ இந்த இதில் போயட்டஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க, நம்ம வீட்டு பக்கத்துலேயோ அல்லது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயோ அல்லது ரிலேஷன்லேயோ பார்த்திங்கன்னா ஒரு சிலர் எப்போவுமே யாராவது பற்றியோ அல்லது எதையாவது பற்றியோ குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அப்போ நாமும் அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கிறப்ப அதை கேட்டு நாமும் மற்றவங்கள பற்றி குறை காண ஆரம்பிச்சிருவோம். இந்த குறை சொல்கிறவங்கள பார்த்தா மற்றவங்களுக்கெல்லாம் பிடிக்காது. ஆனால் இந்த குறை சொல்கிறவங்க கூட இருக்கிறப்ப நம்மளும் அந்த குறை சொல்கிறவங்களாவே மாறிடுவோம். அப்போ நம்ம ஒரு சந்தோஷமான ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணும் அப்படின்னா அவர்களை விட்டு நம்ம விலகி இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இந்த போயமில் poetess நமக்கு சொல்கிறாங்க. ஸோ now we can see the lines. There is a family nobody likes to meet. There is a family. அங்கு ஒரு குடும்பம் உண்டு. எப்படிப்பட்ட குடும்பம்? Nobody likes. யாருமே விரும்பாத. எதற்கு விரும்பாத? To meet. யாரும் சந்திக்க விரும்பாத குடும்பம் ஒன்று உண்டு. எங்கே அவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா they live. It is set on complaining street. அவர்கள் வசிப்பது எங்கே என்றால் ஆன் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், குறை கூறும் மக்கள் இருக்கும் தெருவில். எந்த நகரத்தில் இருக்காங்க? இன் த சிட்டி ஆஃப் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு. சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி அடையுது, நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடுனா திருப்தி அடையாத. அப்போ அவங்க வாழக்கூடிய அந்த இடத்துக்கு பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திருப்தி அடையாத நகரத்தில் அவர்கள் வாழ்கிறார்கள். அந்த நகரம் எங்கே இருக்கிறது அப்படின்னா த ரிவர் ஆஃப் டிஸ்கண்டன்ட் பிசைடு. டிஸ்கண்டன்ட் அப்படின்னா நிறைவின்மை, நாட் சாட்டிஸ்ஃபைடு. எப்போவுமே அவங்கள போதுன்னு சொல்ல மாட்டாங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்கள தான் டிஸ்கண்டன்ட் அப்படிமா. இப்போ அந்த டிஸ்கண்டன்ட் அப்படிங்கிற நதியின் அருகில் நெவர் ஆர் சாட்டிஸ்ஃபைடு அப்படிங்கிற நகரத்தில் கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்ங்கிற வீதியில் அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். They growl at that and they growl at this. Growl அப்படின்னா எப்போ முணுமுணுக்கிறது. அதாவது இங்கே என்ன நம்ம சொல்லலாம், ஃபைண்டிங் ஃபால்ட்டுன்னு கூட சொல்லலாம். They growl at that. அதை பற்றி முணுமுணுப்பார்கள். They growl at this. இதை பற்றி முணுமுணுப்பார்கள். எது நடந்தாலும் அதை பற்றி ஏதாவது ஒரு குறையை சொல்லிகிட்டே இருப்பாங்க. Whatever comes there is something amiss. வாட்டெவர் கம்ஸ், எது வந்தாலும் தேர் இஸ் சம்திங் அமிஸ். அமிஸ்னா ராங், கண்டுபிடிக்கிறது, குறை இருக்கிறத கண்டுபிடிக்கிறது. தேர் இஸ் சம்திங் அமிஸ், அதில் ஒரு குறையிற கண்டுபிடிப்பாங்க. அண்டு வெதர் தேயர் ஸ்டேஷன் பி ஹை ஆர் ஹம்பிள். வெதர் தேயர் ஸ்டேஷன் இங்கே என்ன எதை சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய பொசிஷன், அதாவது வாழ்க்கையினுடைய தரம். வாழ்க்கையில் அவர்களுடைய நிலை ஹை உயர்ந்தாலும் ஆர் ஹம்பிள்னா தாழ்ந்தாலும். ஸோ அவங்க வாழ்க்கையில் அவர்களுடைய நிலை உயர்ந்தாலும் அல்லது தாழ்ந்தாலும் அவங்க எப்படி இருப்பாங்கன்னா they are all known by the name of grumble. பெரும்பாலும் அவர்கள் மற்றவர்களுக்கு வெளியில் தெரியப்படுவது எப்பவும் இவர்கள் புலம்புபவர்கள் என்று. ஸோ ஒரு நல்ல நிலைமையில் அவங்க வந்தாலும் சரி, இல்லை வாழ்க்கையில் அவங்க தாழ்ந்தாலும் வெளியில் இருக்கக்கூடியவங்களுக்கு அவர்கள் எப்படி அடையாளம் காணப்படுகிறார்கள் என்றால் எப்பொழுதும் புலம்புபவர்கள் என்று.
அப்போ எதுக்கெல்லாம் அவங்க வந்து குறை காண்றாங்க? To what extent they are finding fault means you can see in the next line, the weather is always too hot or cold. weather அப்படின்னா வானிலை. அந்த வானிலை வந்து டூ ஹாட் ரொம்ப வெப்பமாக இருந்தாலும் சரி, கோல்டு குளிராக இருந்தாலும் சரி, எப்பவும் குறை காண்பாங்க. சம்மர் ஆர் அண்ட் வின்டர் அலைக் தேஸ் கோல்டு. சம்மர் வெயில் காலம், வின்டர் குளிர்காலம். இந்த மாதிரி காலங்கள் மாறினாலும் கூட அதற்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க? ஸ்கோல்டுனா திட்டுறது, அதுக்கும் திட்டுவாங்க. அதாவது ரொம்ப வெயில் அடித்தாலும் திட்டுவாங்க, புலம்புவாங்க. மழை பெய்தாலும் அதற்கும் குறை கண்டுபிடித்து புலம்பிக் கொண்டு இருப்பார்கள் இந்த கிரம்ப்ளர்ஸ் அப்படிங்கிறவங்க. நத்திங் கோஸ் ரைட் வித் த ஃபோல்க்ஸ் யூ மீட். நத்திங் கோஸ் ரைட், எதுவுமே சரியாக போகாது. இவர்கள் சந்திக்கக்கூடிய இவங்க இந்த ஆளுகள் நம்ம சந்திக்கிறப்ப எதுவுமே சரியாக செல்வது இல்லை. டவுன் ஆன் தட் க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட். ஸோ எங்கே அப்படின்னா இந்த டவுன் ஆன் த க்ளூமி கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், இந்த கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட்டில் க்ளூமி எப்படி இருக்குதுங்க அந்த ஸ்ட்ரீட்டு? க்ளூமின்னா இருட்டாக இருக்கிறது. அப்போ அந்த இருட்டாக இருக்கக்கூடிய அந்த ஸ்ட்ரீட்டில் நம்ம சந்திக்கக்கூடிய நபர்கள் எதுவுமே நம்மளுடைய எண்ணத்துடன் ஒத்துப்போபவர்கள் இல்லை. ஸோ இந்த லைனில் க்ளூமின்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா அவர்களுடைய எண்ணம் சரியாக இல்லை, அதனால் சந்தோஷமாக அவர்களும் இல்லை. அது காண்பிக்கிறது தான் க்ளூமி அப்படிங்கிற வேர்டு வந்து போய்டஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. They growl at the rain and they growl at the sun. They growl at the rain மழை பொழிந்தாலும் திட்டுவார்கள், புலம்புவார்கள். They growl at the sun, ரொம்ப வெயில் அடித்தாலும் திட்டுவார்கள். In fact, their growling is never done. In fact, உண்மையில் their growling அவர்களுடைய புலம்பல் never done, ஓயாது. அவர்களுடைய புலம்பல் எப்பொழுதுமே ஓயாது. And if everything pleased them, there is not a doubt they would growl and they had nothing to grumble about. And if everything pleased, இப்போ அவங்களுக்கு எல்லாமே சரி அப்படின்னு தோன்றினாலும் there is not a doubt, அவங்களுக்கு அந்த சந்தேகம் அடைவதில்லை. They would growl that they had nothing to grumble about. அதாவது புலம்புவதற்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னாலும் கூட நமக்கு ஒன்றுமே கிடைக்கலையே புலம்புறதுக்கு அப்படின்னு சொல்லி புலம்புவார்கள். அதான் they would growl, புலம்புவார்கள். எதற்கு? they had nothing to grumble, குறை கூறுவதற்கு ஒன்றுமே இல்லையே அப்படின்னு புலம்புவார்கள். But the curious thing is that not one of the same. But the curious means strangest, that is விசித்திரமான அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஒரு விசித்திரமான விஷயம் இங்கே என்ன அப்படின்னா தட் நாட் ஒன் ஆஃப் த சேம். அந்த புலம்புற அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடியவங்களே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போக மாட்டாங்க, மற்றவர்களிலிருந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வேறுபட்டு தான் இருப்பார்கள். கேன் பி brought to acknowledge his family name. இப்போ நம்ம வந்து அவங்க எப்போவுமே புலம்புறவங்க அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா அவங்க அதையே ஏற்றுக்க மாட்டாங்க. அக்னாலேஜ் அப்படின்னா அக்செப்ட். கேன் பி brought to acknowledge his family name. ஃபேமிலி நேம் அப்படிங்கிறது அந்த கிரம்பிள் ஃபேமிலி அப்படிங்க. இப்போ நீங்கள் எப்போவுமே புலம்பல் குடும்பம்தான் அப்படின்னு நம்ம சொன்னோம் அப்படின்னா அதை அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஃபார் நெவர் எ கிரம்பிளர் வில் ஓன் தட் he is connected with it all you see. For a never a grumbler, அந்த கூட்டத்தை சார்ந்தவர்கள் will own that, அவர்கள் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள். எதற்கு? is connected with it all, ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லி அவங்க ஒத்துக்கவே மாட்டாங்க. you see, நீங்களே பார்க்கலாம். The worst thing is that if anyone stays among them too long, he will learn their ways. The worst அப்படின்னா மோசமான. The worst thing is, மோசமான நிலை என்ன அப்படின்னா if anyone staysனா தங்கியிருத்தல். anyone யாராவது அவர்களுடன் தங்கியிருந்தால்
among them too long, அவர்களுடன் பல காலம் வருடக்கணக்கில் அவங்க கூட தங்கி இருந்தாங்க அப்படின்னா, he will learn their ways, அவர்களுடைய வழியையே அவர்களுடன் தங்கி இருப்பவர்களும் கற்றுக்கொள்வார்கள். And before he dreams of the terrible jumble, and before he dreams, இங்கே he அப்படிங்கிறது யாருன்னா அந்த கிரம்ப்ளர்ஸ் கூட தங்கி இருக்கிறவர்கள், இந்த குறை கூறுபவர்கள் கூட புதிதாக தங்கி இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள தான் ஹீங்கிறாங்க. அப்போ he dreams of the terrible jumble, தன்னுடைய மோசமான மாற்றம், இதுவரை நல்லா இருந்தார் அவர், இப்போ இவங்க கூட சேர்ந்து குறை காண ஆரம்பித்து விட்டார். அந்த ஜம்பிள்னா மாற்றம், தன்னுடைய நடத்தையில் தன்னுடைய கேரக்டரில் ஒரு சேஞ்சஸ் வருது அப்படின்னு அவருக்கு தெரியறதுக்கு முன்னாடியே இஸ் அடாப்டட் இன்டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், அவரும் அந்த புலம்பும் குடும்பத்தோடு ஐக்கியமாகி விடுவார். அடாப்டட் அந்த ஃபேமிலி கூட ஒத்து போகிறது, இன்டு த ஃபேமிலி ஆஃப் கிரம்பிள், அந்த புலம்பும் குடும்பத்தோடு அவரும் சேர்ந்து விடுவார். And so it were the wisest to keep our feet from wandering into complaining street. So how we have to behave in this situation means we must keep ourselves away from the grumblers. And so it were wisest to keep our feet. புத்திசாலித்தனம், வைசஸ்னா புத்திசாலித்தனம். அப்போ எது புத்திசாலித்தனம் அப்படின்னு இங்கே போயட்டஸ் சொல்கிறாங்கன்னா, டு கீப் அவர் ஃபீட், நாம் அவர்களிடமிருந்து விலகி இருக்க வேண்டும். ஃப்ரம் வாண்டரிங் இன்டு கம்ப்ளைனிங் ஸ்ட்ரீட், இந்த குறை கூறும் தெருவிலிருந்து நாம் விலகி இருத்தல் வேண்டும். வாண்டரிங் அப்படின்னா சுற்றித் திரிதல், அந்த வீதியில் சுற்றித் திரிவதிலிருந்து நாம் விலகி இருக்க வேண்டும். அண்ட் நெவர் டு கிரவுல் வாட் எவர் வி டூ, நெவர் டு கிரவுல், எப்பவுமே நாம் புலம்பக்கூடாது. எதற்கு? வாட் எவர் வி டூ, நாம் என்ன செய்தாலும். லெஸ்ட் பி மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ், மிஸ்டேக்கன் ஃபார் கிரம்ப்ளர்ஸ், அவர்களையும் நாம் தவறாக நினைக்கக்கூடாது. குறை கூறிக்கிட்டே இருக்கிறவங்கள பார்த்து நம்ம தவறாக நினைக்கக்கூடாது. லெட் அஸ் லேர்ன் டு வாக் வித் எ ஸ்மைல் அண்ட் எ சாங், no matter if things do something go wrong, no matter if things do something go wrong. சில வேளைகளில் சில காரியங்கள் தவறாக நடக்கலாம். if things do something go wrong, சில நேரங்களில் நாம் செய்யும் செயல்கள் தவறாக நடக்கலாம். அப்போ நம்ம எப்படி போகணும்னா, அதுக்கு முன்னாடி லைன் பாருங்கள், let us learn to walk with a smile and a song, சிரித்து கொண்டும் பாடல் பாடிக்கொண்டும் நாம் அந்த இடத்திலிருந்து நகர கற்றுக்கொள்ள வேண்டும். அண்ட் தென் பி அவர் ஸ்டேஷன் ஹை ஆர் ஹம்பிள், அதனால் நம்மளுடைய நிலை உயர்ந்தாலும் தாழ்ந்தாலும் we will never belong to the family of grumble, நாம் புலம்புகின்ற குடும்பத்தோடு சொந்தம் கொண்டாட மாட்டோம் அப்படிங்கிற எண்ணத்துடன் நாம் அவர்களை விட்டு விலகி இருத்தல் வேண்டும். இதுதான் இந்த poetess நமக்கு சொல்கிறாங்க. So here what does the poet says for us means, she suggests that we should keep ourselves away from the grumblers. We should never follow their habit of grumbling in our daily course. So if we should frame a happy and gay mood even if we encounter certain drawbacks in our life. So I think students, you might have understood the poem. If you have that doubt, you can comment in the comment section. About the exercises we can see in the next class. Thank you.